காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும். அவனுக்கு மலை முகடுகள் எல்லாம் தெரியும். அவனோட நீ ஒன்றும் போட முடியாது. நீ உலகத்தில் இன்னொன்று ஒன்றுமே உன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான். இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு, இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குங்கிறான். ஒரு பேர் அற்புதம்டா இயற்கை. கோடையில் உனக்கு மாம்பழம் பழுக்கும், மாம்பழம் 2 மாதம் கிடைக்கும், சாப்பிட்டுருங்கிறான். நாவற்பழம் கிடைக்கும், அந்த பருவத்தில் நாவற்பழத்தை சாப்பிட்ரு. பலாப்பழம் கிடைக்கும், சாப்பிட்ரு. எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுருங்கிறான். இயற்கை உனக்கு கொடையா கொடுக்குது. நீ செய்ய மாட்டியே. 10 ரூபா 15 ரூபாய்க்கு இளநீ கிடக்கும் சாலையில், அதை குடிக்க மாட்டேன். ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடிச்சு சாவ. ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்கார்றான், நெஞ்சடைச்சி நீ சாகிறியாலான்னு பாடுறான். ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டு கக்கூச கழுவிடா, பளிச்சுன்னு ஆகுதா இல்லையான்னு பாடுறான். அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமா ஆகாதாடா? இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். காடுகள், மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது. அதுதான் அருவியை பிரசவிக்குது. அருவிதான் ஆறை உருவாக்குது. இந்த இயற்பியல், இந்த உயிரியல் உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உனக்கு காடு தொலைதூரத்தில் பார்த்தால் காடு, நம் குறவர் குடிக்கு, ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். தண்டகாரண்யத்தில் மாவோயிஸ்ட் எப்படி உருவானா? 200 லட்சம் கோடிகளுக்கு, 200 லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம். காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது, பாய்கிற போது, உள்ளே நுழைகிற போது, உனக்கு காடு எனக்கு வீடு என்று அங்கு வாழ்ந்த பழங்குடிகள் போராட தொடங்கினான். கட்டை விளக்கமாறு செருப்போடு களத்தில் வந்தவன் கையிலே துப்பாக்கி எப்படி வந்தது என்கிற கேள்வியை கேட்டால் யாரு மாவோயிஸ்ட் என்பது தெரியும், யாரு உருவாக்கியது என்பது தெரியும். காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் எவன்? அவனை மாவோயிஸ்ட் சென்று பழி சுமத்தி சுட்டு கொன்னு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார்? அவன் தாய் நிலத்தை தற்காக்க போராடுகிறான். நாங்கள் போராடுவது போல. மேல்மாவில் 3000 ஏக்கரையின் விளைநிலத்தை நீ தொழிற்சாலை, சிப்காட் தொழிற்சாலைக்கு எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரை கடலிலே, நிலத்திலே நீ எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. மீத்தேன், ஈத்தேன் எடுத்துக்கொள்ள, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு, பயோகாஸ் எடுத்துக்கொள்ள, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான். அவன் தாய் நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான். இது அவன் அடிப்படை உரிமை, பிறப்புரிமை, ஜனநாயக கடமை. அதை மாவோயிசம், தீவிரவாதம் என்றார்கள். அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே? அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய்? என்னது இது? அது மாதிரிதான் நம் பழங்குடிகள். அவங்க சொன்னாங்க, 150 பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியரோட சண்டை போட்டு சாதிச்சான்றது. எங்கள் அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு, 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ பெற்றுக் கொடுக்குறோம், அப்புறம் நாங்களே கொடுப்போம், அவ்வளோதான். அந்த நாளுக்கு தான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை, நம்ம ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவலர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம்ம அக்கா தங்கை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்பிலை மிளகாப்பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து, அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். உன் அண்ணன், உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துக்க. தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன். அது எங்கே தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க.
அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல். தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் தம்பியிடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான். அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான். எல்லா நோய்க்கும் எல்லா சிக்கலுக்கும் கடவுளிடத்திலே நீ முறையிடுவது போல. கடவுள் என்ன குடல் மருத்துவரா, இல்லை தலைவலி மருத்துவரா, இல்லை காய்ச்சல் மருத்துவர், எந்த மருத்துவர் தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வலியை குணப்படுத்திடு, ஒரு நம்பிக்கை. அதுபோல என் இன மக்கள் அதிகாரமற்று நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள். கேட்கிற இடத்தில் இப்போது, நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும். இங்க பேசிய என் தம்பி சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். ஏன் நாம் பாடல ஐயாத, ஏ பல பாட்டு, அடி சண்டாலி ஓம் பாசத்தாலே பாட்டு இருக்கு. சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரன்லாம் பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், வலையொலியில் இருக்கு, தட்டிப்பாரு. சண்டாளான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு, மனோகரால உரையாடல் எழுதியிருக்காரு, பாச பறவைகளில் உரையாடல் எழுதியிருக்காரு. சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், நானோ சண்டாளன், நீதாண்டா சண்டாள், இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. இருக்கு, நீ எடுத்துப்பாரு. கம்ப ராமாயணத்தில் இருக்குது, கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு, திருமூலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு, பைபிளில் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த என்ன அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான். சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா, 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு, நீ பார்ப்போம். தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிடர் விருது கொடுங்க. எங்க ஐயா நல்லகனு கொடுத்தீங்க, இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்கள. தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்று. இந்த 3 ஆண்டுகளில் இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல, சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் நான் படித்த தொடக்கப்பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம். எங்கள் அண்ணங்க ஊரில் இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு, இப்போ இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை, பள்ளிகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி. அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல. கேட்டால் திராவிட மாடல். என்ன மாடல்? என்ன மாடல்? நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்குற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபா கொடுக்குறாருல்ல?
என் மக்களிடத்தில் ஒரே ஒரு கேள்விதான் உங்கள் மகன் கேட்பேன். இந்த 1000 ரூபாயை இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். எதுக்காக பெண்களை குறி வச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறி வைக்குது? இளம் பெண்கள், இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? 1 லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா? பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன். அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கொடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்குலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான். அவனுக்காக பேசுவான். அதனால் எனக்கு அருகில் நிற்பான். பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசி கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசி கொண்டிருக்கிறார், வேட்டி சட்டையில் தமிழ். முன்னாடி இருக்கிறவரெல்லாம் கைதட்டுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, கைதட்டுகிறார்கள். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு, ஏன் கைதட்டுறிய? என்ன பேசுறாருன்னு தெரியல, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது. அது மாதிரி இந்த மக்கள், என் உடன் பிறந்தவர்கள், தங்கை தம்பிகளுக்கு தெரியும், அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும். அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க, எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு? ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த 1000 ரூபா கொடுத்ததுல கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. ஏன்னா புள்ளி விவரம். இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழித்தான், அவன் 5 லட்சம் தான் செலவழித்தான், வட்டி காசால கூட செலவழிக்கல. நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும், அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனால் அவன் ஒரு ஆளாக கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான். 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யார் போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. ஏன்னா பிஜேபியின் பி டீம். நம்ம யார் சொல்கிறா? மெயின் டீம் திமுக தான். கருணாநிதி ஐயாவின் 100ஆண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்? எப்படி வெளியிடுது? வெளியிடுது யார்? ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட போறார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு, அந்த மேடையை மட்டும் பாரு. எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான்னா என்ன கேள்வி? ஆனா நம்மளை பீட்டியும் தான். ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்போ என்ன சொல்கிறான், நாங்கள் தாங்க பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். போடலை. பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிரும், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான்.